மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு வந்தது ஆண்டவர். எஸ்தர், நீ அரண்மனைக்கு போனது உனக்கு விருப்பமில்லை. நீ ராணியாய் மாறுவது நீ தேர்ந்தெடுக்கவில்லை. நீ ராஜாவுக்கு மனைவியாய் இருப்பது நீ தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி உன்னை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். மொர்தெகாய் அவளிடம் சொல்லுகிறார், நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பின் காலத்துல எழும்பி ஆண்டவருக்காய் வாழாவிட்டால் ஆண்டவர் இன்னொரு தங்களை எழுப்பி இந்த தேசத்தை அவர் காத்துக் கொள்வார். உன்னை தொடுகிறவர்கள் அவர் கண்மணியை தொடுகிறார். நீ வாழ்கிற சூழ்நிலையில உன்னை கொண்டு வந்தது ஆண்டவர். அவருக்கு தெரியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது.